இப்போ திருப்பி உங்க அப்பா சார் இதுதான் கடைசியா இருக்கணும். இந்த அரசாங்கம் நீங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ இப்போ திருப்பி உங்க அப்பா சார் இதுதான் கடைசியா இருக்கணும். இந்த அரசாங்கம் நீங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு நீங்க பாதுகாப்புலையா பொறுத்துக்குங்க, அப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க ஒரு பொண்ணு வையன தனியா போனா பாதுகாப்புன்னு சொல்லுங்க, அப்புறம் கேளுங்க. தமிழ் மக்களுக்காக நான் பாடு கொடுக்கிறேன், நானும் ஒண்ணு தமிழ், நான் தமிழன், நான் தமிழ் மக்கள் போராடுறேன் அப்படி ரெண்டு சேர்த்தாங்கன்னா அவங்க உட்கார வைக்கலாம் சார். ஒருத்தன் தமிழன்பா, ஒருத்தன் திராவிடன்பா, அதுக்கான வீடு இதை காட்டினா தான் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்துல நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு பூர்ண குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு சின்ன வேண்டும். அப்ப இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும். ஒரு ஆணவ லாட்ரி கம்பெனி நடத்துறது யாரு கூட தெரிஞ்சு போகும். இந்த சினிமாவில் சூதாடுறது யாரு? இந்த கண்ட்ரோல் வச்சது யாரு? ஒவ்வொரு புருஷன் குழப்பமா பண்றது யாரு? தியேட்டர் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு? ஒரு தயாரிப்பு இனத்தையே ஒழிச்சு அவன் கூட சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறது யாரு? இது மிகப்பெரிய சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். அப்ப அரசியலும் சூதாட்டம், சினிமாவும் சூதாட்டம். இந்த சூதாட்டம் மத்தியில் சீட்டுலாம் ஒரு சூதாட்டமா? இதெல்லாம் சூதாட்டமா? குடி சூதாட்டம், குடிக்க வைக்கிறது யாரு? அவங்க அரசியல்வாதிங்க தான். அப்ப நீங்க மொத்தத்துக்குமே சூதாடுறது யாருன்னா நீங்க அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம். எலெக்ஷன் வரும்போது இந்த மண்ணெண்ணையும் தண்ணியும் ஒண்ணு சேருமா? ஆனா அரசியல் சேரும், எலெக்ஷன் வரும்போது சேரும். வெவ்வேறு ஆனா ஓட்டுக்காக மக்கள் ஏமாத்தி ஓட்ட வாங்கி எப்படியோ பதில உட்காந்துடணும். கொள்கை வித்தியாசத்தோட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய சுத்தாட்டக்காரங்க. அங்க நம்ம உஷாராயிரும். கொள்கை உடன்பாடு இருக்கு, உனக்கும் ஒரே கொள்கை எனக்கும் ஒரே கொள்கை, நான் இதுக்காக போராடுறேன், நான் இதுக்காக போராடுறேன், நான் தமிழ் என்ற உணர்வோடு, நான் தமிழ்நாடு என்ற உணர்வோடு தமிழ் மக்களுக்காக நான் பாடுபடுகிறேன், நானும் ஒண்ணு தமிழ், நான் தமிழன், நான் தமிழ் மக்கள் போராடுறேன் அப்படி ரெண்டு சேர்த்தாங்கன்னா அவங்க உட்கார வைக்கலாம் சார். ஒருத்தன் தமிழன்பா, ஒருத்தன் திராவிடன்பா. திராவிடம் கிட்ட தமிழ் வார்த்தையே வராது. நீ தமிழ் சொல்லிட்டு திராவிடங்கிற ஒரு போர்ஜிரும்பாப்ல இவ்வளவு கத்திக்கிறீங்க, அப்புறம் எப்படி கூட்டணி வருது? அப்ப மக்களை ஏமாத்துறதுக்கு அது கூட்டணி வைப்போம். அப்ப இது மிகப்பெரிய சூதாட்டம். அதோட சூதாட்டம் இன்னைக்கு என்னன்னா கலாச்சாரம், கலாச்சாரம் சூதாட்டமாகிவிட்டது, பண்பாடு சூதாட்டமாகிவிட்டது. இன்னைக்கு பொய் பேசுறேன் சார், பொய் பொய் பொய். என்ன பொய்? இன்னைக்கு பேசுற மிகப்பெரிய பொய். பெண்கள் எல்லாத்துலயும் ஆணுக்கு நிகராயிட்டாங்க. பெண் விடுதலை கிடைத்து விட்டது, பெண் எல்லாத்திலும் உயர்ந்து விட்டார், பெண் அடிமைத்தனம் சுத்தமா ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய். ஒரு பொண்ணு நைட்ல தனியா போக முடியல, கெடுத்து குட்டிச்சதை கருப்படி சின்னவளமாக்கிறாங்க. என்ன தமிழ் இன்னும் பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க? நீ பெரிய பெரிய சூதாட்ட பொருள் ஆயிட்டா. அவங்க லவ்வரோட எந்த கோவை எல்லாரும் மனசு இன்னைக்கு பத்திட்டு எரியுது. 2 நாள் அந்த செய்தி பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது. என்ன நாடுது? நாங்க பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டோம், என்ன முன்னாடி பண்ணிட்டிய? அப்பாவது கோனான் சார் ஒரு காலகட்டத்தில் நான் சார் உங்க தைரியத்தை விழுந்து பார்ப்பேன். ஒரு ஆளுங்கட்சி அப்பெல்லாம் எம்ஜிஆர்னா அது பவர். எம்ஜிஆர் யாரும் ஜெயிக்க முடியாது.
எம்ஜிஆரும் பயம் இருந்துச்சு. அந்த நேரம் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் பணம் எடுத்தவர் வி.சி. குகநாதன் சார். பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் வி.சி. குகநாதன் சாருக்கு உள்ள துணிச்சல் 1% இன்னைக்கு உள்ள இயக்குநருக்கு இருக்கா? இருந்தா சினிமா சூதாட்டம் ஆகாது. நீங்க யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்லை. ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல. அடுத்த நாளைக்கு உள்ள வச்சுறாங்க. பெண் கோவையில நிறைய பேர் அந்த பொண்ணு அந்த நேரத்தில் அங்கே போச்சு. ஏன் தனியா போச்சு? ஒரு பொண்ணை 3 பேரு சின்ன உணமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டான். இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டா செத்து போயிருக்கும். ஆனா நிறைய பேரு 11 மணிக்கு அங்கே வேலை, ராத்திரி அங்கே வேலை. நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை தெரியாதுன்னா போயிருந்து இப்படி பண்ணி கேட்பீங்களாடா? எல்லாரும் போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு நீ பாதுகாப்புலையா பொத்துக்குங்க. அப்ப நம்ம அனுசு பண்ணலாம். இங்க ஒரு பொண்ணு வையனும் தனியா போனா பாதுகாப்புன்னு சொல்லுங்க. அப்புறம் கேளுங்க ஏன் போனிட்டு. இப்ப தனியா விட மாட்டோம். போனாங்க ஒரு லவர்ஸ் விட மாட்டோம். லவரை அவன் பையனை அடிச்சு போட்டு நாங்க 5 பேர் சேர்த்து குடிச்சு விடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இதே கேள்வி. அங்கேயும் பொதுக்குள்ள போனாங்க. போனா கெடுப்பீங்களாடா? புறம்போக்குங்களா? நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு அமைச்சர் 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதிர்க்கலாம் சார், கேள்வி வைக்கலாம் சார். கலாச்சாரம் காசப்படுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி வைக்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாசம் இடிஞ்சு விழுந்துச்சு. அப்போ நம்ம அரசை கேள்வி வைக்கலாம், எதிர்த்து கேள்வி வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமூகத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டு இருந்தோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது இது நாடு குட்டிச்சுடாப்பு இருக்கு. கலாச்சாரம் போச்சு, சீரழிச்சு போச்சு. எவ்வளவு நாள் சீரழிக்கிறான். அப்ப இதுக்கும் நான் சொல்ல இங்க எல்லாருமே அரசியல்வாதி பார்க்க கூடாது. எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், உதிர்கட்சியா இருக்கட்டும், முளைச்ச கட்சியா இருக்கட்டும், இங்க எல்லாருமே நடந்துட்டா இங்க ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு ஆன உடனே நீங்க அரசியல்வாதியா குரல் கொடுக்குறா சார். ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார். மனுஷனை குரல் கொடுக்கணும், ஆளுங்கத்துல குரல் கொடுக்கணும். அப்பதான் இது தீர்வு வரும். சும்மா அரசியல் எதிர்க்கிறதுக்காக குரல் கொடுத்தோம்னா அதுக்கு ஊழல் இருக்கு. டாஸ்மாக் கடை திறந்துட்டாங்கன்னா அதை எதிர்க்கலாம். இந்த மாதிரி ரகசியம் மாதிரி தெரியாம சூழல் நடக்குதா, அதுக்கு நம்ம அரசாங்கம். இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு யாரும் அரசியல்வாதியா குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனா குரல் கொடுத்தா தான் இதுக்கு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துவதற்காக எண்ணத்துல நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம், அதுக்கு கேட்காம இருக்காங்க. அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் அட்டியோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாருக்கும் அரசியல் பேசுறது. இந்த கோவில் நடந்தது, இது நம்ம ஒவ்வொரு அண்ணா நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொல்றோம். கடைசியா நம்ம சொல்றோம், அது தொடர்ந்துட்டு இருக்கு. அப்ப இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும். ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் தனி சட்டம் வேண்டும். அது அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பொண்ணு மேல ஒரு கை வைக்கும் போது
ஏற்கனவே இது மாதிரி பண்ணவங்களுக்கு அந்த தண்டனை புத்தியில படணும், கண்ணு முன்னாடி தெரியணும். இன்னொன்னு, ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதெல்லாம் நம்ம நெய்முறை போட்டுக்கிருக்கோம், விவாத பொருளாக்குறோம். நம்ம ஒரே விஷயத்துல இந்த பாலியல் விஷயத்துல மட்டும் நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவை மனசுல வச்சுக்கிட்டு இந்த சீரழிச்சாங்கல்ல இவங்களை காட்டணும் சார். இவங்களை மூஞ்சிய காட்டிட்டே இருக்கணும். இது வரைக்கும் மூஞ்சி காட்டல, ஷேடோ காட்டுறாங்க. அங்கே சுட்டா ஓடுறான், அவன் மூஞ்சி காட்டுறது என்ன இருக்கு? அவன் என்ன கால் சுட்டாங்களே, சுட்டத்தை காட்டுங்க. எப்படி உங்களுக்கு பயம் வரும்? இந்த மற்ற பூரா வெளியே வந்துறாங்க. ஒரு நடிகர் போதை பொருள் யூஸ் பண்ணாரு, விக்கல, யூஸ் பண்ணிட்டாரு. மறுநாள் ஃபுல்லா பிளாஸ் அவர் பேஸ் லைவ் போயிட்டு இருக்கு. இப்படி போதை பொருள் சாப்பிட்டாரு பண்ணிட்டாரு. அப்போ ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணா ஒரு நடிகர் கைவிட்டியா, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொழில்ங்கிறது தனிப்பட்டதுல சமயம் சார், சமயத்தோட சீல் கட்டுது. அப்ப இத நம்ம கொஞ்சம் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் இதையும் கொடுக்கணும். நீங்க காட்டுற நீங்க எந்த டெவலப்மெண்ட் காட்டுறோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன பயம் வரணும். இப்போ திருப்பி உங்க அப்பா சார் இதுதான் கடைசியா இருக்கணும். இந்த அரசாங்கம் நீங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனி சட்டம் அமையணும். அமைஞ்சு அதுக்கான வீடு இதை காட்டினா தான் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பூர்ண குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள், ஹாஸ்டல்னா என்ன? ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் தப்ப ஒரு நம்பித்தான ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க. ஹாஸ்டல் என்ன கிளிக்கிறிய? எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு? நினைச்ச நேரத்துக்கு வெளியே போறது, நினைச்சதுக்கு வர்றது ஹாஸ்டல். அப்ப ஹாஸ்டல் சரியான கண்காணிப்பு இருக்கணும். ஹாஸ்டல் தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு. ஒன்னு வெளியே பொண்ணு வெளியே போச்சு, ஹாஸ்டல் நம்பி தானே பெத்தவங்க உள்ள அனுப்புறாங்க. அப்ப அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஹாஸ்டலுமே, அது பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும். அப்புறம் சீரழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம்? அது ஹாஸ்டல் ரொம்ப பொறுப்பு. அரசியல்வாதிகள் ஒரு ஏரியாவில் ஒரு ரிலேஷன் நடந்துச்சு, ஒரு கொள்ளையோ அது நடந்துச்சு. அப்ப என்னது, அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் பொறுப்பாயிடுறாங்க. அவங்க டிரான்ஸ்பர் பண்றாங்க, இடைக்கால நீக்கம் பண்றாங்க. அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ நடக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடவடிக்கை இருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடந்தா அந்த ஏரியாவில் போலீஸ்கார மட்டும் இல்ல, அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ யாரோ அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் சார். அப்ப சரியா வரும். எம்எல்ஏ பொறுப்பு கொடுக்கணும். ஓட்டு வாங்குறீங்களா, ஜெயிக்கிறீங்களா, பதவி வைக்கிறீங்களா, மாசம் மக்கள் படத்தை சம்பளம் வாங்குறீங்களா? போலீஸ்கள் எப்படி எனக்கு கண்டிக்கிறீங்க? நீங்க போலீஸ்ல கரவட்டிக்கு கட்டி உள்ள போறீங்க, அக்யூஸ்ட் சப்போர்ட் நீங்க என்ன போறீங்க? குற்றவாளி சப்போர்ட்டா போற கரவேட்டி குற்றத்தை தடுக்கவும் போகணும். அவன் தான் உண்மையான கரவேட்டி. குற்றவாளி காப்பீடு உள்ள போக கூடாது. அப்போ ஒரு ஏழு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏ யாரோ அவங்க மேலேயும் இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 8 மாசம் சம்பளம் கட் பண்ணுங்க, கரெக்டா வரும். நன்றி, வணக்கம்.